जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत मादे राधे कृष्ण माये की जय। நம்ம கடந்த சில பதிவுகள்ல பாபா சகல தேவதா மூர்த்தி, எல்லா தெய்வங்களுக்குள்ளேயும் நம் குருநாதன் தான் இருக்கிறார்ன்றத நிரூபிக்கும் வண்ணமான சில பல லீலைகள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். இந்த பதிவுல ஆஞ்சநேய சுவாமியும் நானேங்கிறத உணர்த்தக்கூடிய சில லீலைகளை நம்ம அனுபவிக்க போறோம். ஆஞ்சநேயர் சுவாமி தான் பாபா அப்படின்றது ஒரு பக்கமானாலும், ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரித்திராமிர்தத்தை படிச்ச சில பக்தர்கள் அதுல 45வது அத்தியாயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமி ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்கிறதாகவும், இந்த கலியில இதே ஆஞ்சநேய சுவாமியாய்தான் சாய்நாத் மகாராஜா அவதரிக்கும்படியான ஒரு கிருபையையும் ஆக்ஞையும் ஏற்பட்டதான ஒரு லீலா அனுபவங்கள் நிறைந்த ஒரு அத்தியாயம் அது. சோ இந்த கலியில ஆஞ்சநேய சுவாமி தான் சாய்நாதராக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்றதுக்கான ஒரு லீலை அந்த நூல்ல இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும், பாபா வாழக்கூடிய காலகட்டத்துல அந்த மாதிரி பாபா நிரூபிக்கும் வண்ணம் யாருக்காவது அந்த மாருதியினுடைய தரிசனம் தன் சொரூபத்துல கொடுத்திருக்காரா அப்படின்றத நம்ம பார்த்தோமானால், ஒரு பக்தருக்கு கொடுத்திருக்க நிறைய இருக்கு. ஆனாலும் ஒரு பதிவா நம்ம பார்ப்போம். அதுல மாருதியும் நானே, ஆஞ்சநேய சுவாமியும் நானேங்கிறத பாபா நிரூபிச்சிருக்கார். பாபாவுடைய சாயி சிச்சத்தை பார்த்தீங்கன்னா சாவடி ஊர்வலம்னு ஒண்ணு இருக்கும். சோ அந்த ஊர்வலமாகட்டும், ஊர்வலம் இல்லாம இருந்தாலும், பாபாவுடைய சச்சரிதத்துல பாபா அநேகமா சில பல ஆஞ்சநேய சுவாமிகள்ல போய் அமர்வதும், ஆஞ்சநேய சுவாமி கூட சம்பாஷணை, நம்ம எல்லாம் சிலையா பாக்குறோம், ஆனா பாபா ஆஞ்சநேயரா பாக்குறார். அவருக்கும் நம்ம பண்ற அவருடைய அந்த தெய்வீக கமலமான பார்வைக்கும் நம்மளுடைய அஜ்ஞானமான பார்வைக்கும் என்ன வித்தியாசம்னா, பாபா ஒரு பரபிரம்மஸ்வரூபம். அவர் போய் உட்கார்ந்தாலே ஆஞ்சநேயர் ஆவிர்பவிச்சிருவார். நம்ம போய் உட்காரோன்னு வைங்களா, ஆவிர்பவிக்கிறாரானா இல்ல. சோ நம்மளுடைய பாவம் பக்தி வேற, குருநாதனுடைய சாநித்தியம் வேற. சோ அதனால பாபா போய் ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்துல உட்கார்ந்துட்டாலே அவர் ஆவிர்பவிச்சிருவார். சோ ரெண்டு பேரும் சம்பாஷணம் பேசுவாங்களாம். சோ இந்த மாதிரி ரெக்கத்தால நடந்திருக்கு, ரூயில நடந்திருக்கு, ஷிரடியிலையும் நடந்திருக்கு. சோ அந்த விதத்துல பாபா எப்ப துவாரகா மாயிலேருந்து சாவடிக்கு போனாலும் ஆஞ்சநேயரை பார்த்து சமிக்ஞை பண்ணுவாராம். இவன் என் சகோதரன் கூட சொல்லுவாராம். அது மட்டும் இல்ல, சில பல பக்தர்கள் இடத்துல ராமராஜ்யம் எங்கு பறந்து விரிந்திருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்கிறதையும் பாபா சொல்லியிருக்கார். இந்த மாதிரி வாக்குகள் பாபா கிட்ட இருந்து நிறைய வந்தாலும், ஒரு லீல நானா சாஹேப் நிமோன்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர், அவருடைய ஒரு அன்பு மகன் சோம்நாத் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் ஒரு வேலையா அகமன் நகர் போகணும். ஆனா அவர் போகல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஷிரடிக்கு வந்துடுறார். ஷிரடியில பாருங்க, வந்த உடனே பாபா கூட வாசம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. 4 நாட்கள் 4 நாட்கள் அவர் பாபா கூடவே தங்கியிருந்து கொண்டு சேவை பண்றாராம். பாபாவுடைய திருவடிகளை அழகா அனுப்புறது, பாபாவுடைய சின்ன சின்ன சேவைகள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த சோம்நாத் தேஷ்பாண்டே அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சமயத்துல நம்மளுடைய மாதவரா தேஷ்முக் பாண்டே, அதாவது ஷியாமா, இன்னும் சில பக்தர்கள் எல்லாம் துவாரகா மாயி படிக்கட்டுக்கு கீழே உட்கார்ந்து இருக்காங்களாம். இவங்கெல்லாம் உட்கார்ந்து இந்த பக்கம் ஒரு கதை ஓடின்னு இருக்கு. அங்க நம்ம சோம்நாத் தேஷ்பாண்டே இருக்காரு, அவரு பாபா 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்களாம் மேல. திடீர்னு சோம்நாத் அவருடைய பார்வையில பாபா துவாரகா மாயில இல்லையா, துவாரகா மாயில ஆஞ்சநேயரே உட்கார்ந்து இருக்காராம். துவாரகா மாயில ஆஞ்சநேய சுவாமியாகவே இந்த சோம்நாத் தேஷ்பாண்டே அவர்களுடைய அந்த கண்களுக்கு பாபா ஆஞ்சநேயனாகவே தரிசனம் கொடுத்தாராம். உடனே ஒரு கத்திவிட்டாராம், ஷாமா பாருங்க, பாபா ஆஞ்சநேயரா தரிசனம் கொடுக்கிறாரு, பாபா ஆஞ்சநேயனா தரிசனம் கொடுக்கிறாருன்னு கத்திவிட்டாராம். கத்தன வேகத்துல திருப்பி பாபா தன் சொரூபத்தை திருப்பி பழையபடி கொண்டு வந்துட்டாராம். ஆஞ்சநேயர் மறைஞ்சிட்டார். லவலேசத்திலேயே சோம்நாத் தேஷ்பாண்டே அவர்களுடைய அந்த பக்திக்கு கிருப பண்ணணும்னு நினைச்ச நம்ம பாபா அவருக்கு ஆஞ்சநேய சுவாமியாகவே தரிசனம் கொடுத்தார் கொஞ்சம் செகண்ட்ல.
அந்த செகண்ட் இவர் கத்தலன்னு வைங்களேன், நல்லா தரிசனம் பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் கத்திட்டாரு. அது ஒரு ஆவேசமான ஒரு பக்தி தானே. பாபா திடீர்னு ஆஞ்சநேயனா தரிசனம் கொடுத்தா அதை பார்த்தா மிரள வேண்டியதானே அந்த பக்தி பாவத்துல. சோ இதே மாதிரி ஒரு லீல எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமர்த்த ராமதாசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவரும் ஆஞ்சநேய சுவாமியினுடைய அவதாரம் தான். பாபா 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னா சமர்த்த ராமதாஸ் சுவாமி, சஜ்ஜன் காடு சமர்த்த ராமதாஸ்னு சொல்லுவாங்க. அவரு 16ஆம் நூற்றாண்டு. அவரும் சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமியினுடைய அவதாரம் தான்ங்கிறத நிரூபணம் இருக்கு. சோ சமர்த்த ராமதாசர் மூலமாகத்தான் அந்த தாசபோதம்னு சொல்லக்கூடியது நமக்கு கிடைச்சிருக்கு. சோ ஷிரடியில கூட அந்த தாசபோதம் ஓடுறதை நீங்க கேட்டிருக்கலாம். அது ராமனுடைய கீர்த்திய பற்றின அவருடைய லீலைகள் சோ அடங்குன ஒரு கீதம் அது. சோ அவர் சஜ்ஜன் காட்டு மலை மேல ஒரு ரூம்ல இருக்கார். அவர் ரூம்ல இருக்கார், கதவை சாத்திக்கிட்டு. அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு பெண் பக்த சாப்பாட பக்தி பாவத்தோட எடுத்துக்கொண்டு போறா. கதவை திறந்த அடுத்த செகண்ட் பயங்கரமான ஒரு ஒளி கதிர்கள் அப்படி அழகா வீசி இருக்கு. உள்ள கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்திருக்கா பாருங்க, பெரிய வாள் தெரிஞ்சுதான். என்ன வாள் அப்படின்னா கத்தி கத்திலாம் இல்ல, ஆஞ்சநேய சுவாமியினுடைய வாளாம் அது. நல்லா தெளிவான கண்களா பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்துருக்காராம். ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அங்க நிறைய பழங்கள் எல்லாம் இருக்கு, அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டு இருக்காராம். இவ கதவை திறந்த உடனே சமர்த்த ராமதாசர் என்ன பண்ணாருன்னா, ஆஞ்சநேய சுவாமியா இருந்தார்ல, டக்குன்னு மாறிட்டாராம் குரு சுரூபத்துக்கு. மாறி அந்த அம்மா உள்ள கூப்பிட்டு அந்த அம்மா கொடுத்த சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, இவரு இங்க நீ பார்த்தத வெளில சொல்லாத, யாரும் நம்ப மாட்டாங்கன்னாராம் அந்த அம்மாட்ட. சோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் வேற. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, மகான்கள் எல்லாமே தெய்வத்தினுடைய ஒரு ரூபமேங்கிறத உணர்த்தக்கூடியதான லீலை. இந்த மாதிரி நான் நிறைய லீலைகள் சொல்லுவேன், நிறைய சொல்லிண்டே போகலாம். அதனால ஷிரடியில நம் சாய்நாதர் இந்த நானா சாஹேப் நிமோன்கருடைய பையனாகிய சோம்நாத் தேஷ்பாண்டே அவர்களுக்கு லவலேசம் 11 நிமிஷம் ஆஞ்சநேய சுவாமியாகவே தரிசனம் கொடுத்திருக்கார். ஆஞ்சநேய சுவாமிக்கும் நம்ம பாபாவுக்கும் என்ன தொடர்புகள் உண்டுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும்ங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இதுல இந்த சமர்த்த ராமதாசர் ஒரு பெண் பக்தக்கே தன் உண்மையான சுரூபத்தையும் தரிசனம் பண்ண வச்சார்ன்ற லீலையும் உண்டு. சோ இந்த மாதிரி 1000 லீலைகள் உண்டு நம் குருநாதருடைய லீலா விபூதியில. சோ நம்ம அடுத்த பதிவுல இன்னொரு அற்புதமான லீலா வினோதங்களை தரிசிப்போம். ஓம் சாய்ராம்.